ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. பிரார்த்தசான் விகிதத்திலே நாம் இன்னைக்கு 11வது பாகத்தை பார்க்க போறோம். சென்ற இதுல கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்த ஆடியோக்கு மீண்டும் வேற இன்னொரு ஆடியோ கொடுத்ததுனால ஓரளவுக்கு அதில் தெளிவு கிடைத்தது என்று சொல்லி சில பக்தர்கள் சொன்னாங்க. முடிந்த அளவுக்கு நம்ம அதை எந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கணும் அதை அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சில சமயங்களில் அந்த சொல்லப்பட்ட சில புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட அவ்வளோ தெளிவாக இல்லை, புரிகிற மாதிரி இல்லை. ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லாங்குவேஜ், அது கரெக்டான பின் பாயிண்ட் இதுதான் சொல்லி புரிகிற அளவுக்கு நமக்கு அதில் முடியல. அதில் அது மாதிரி நேற்று ஒரு கன்ஃபியூஷன் இருந்தனால்தான் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தது. மீண்டும் அதை 3-4 முறை படித்து வேறு ஒரு நண்பரிடம் அதை பற்றி கேட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அந்த தெளிவை நான் கொடுத்தேன். இப்பொழுது 11வது பாகத்தை பார்க்குறோம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹாத்ம பரமதயாளு க்ஷமா சமுத்ரா பக்தவத்சலா பக்தாபரா சகிஷ்ணு தேச காலாதிபதே தேகேந்திரியாதிபதே சூரிய வம்சத்வஜ ரகுகுலத்தில லக்ஷ்மண பரத சத்ருக்னாகிஜ ஸ்ரீ ஹனுமது உபாசன சீதாபதே ஸ்ரீ ராமச்சந்திரா. அதாவது இறைவனை பற்றி இவ்வளவு எல்லாம் சொல்லி கடைசியில் எங்க கொண்டு வந்திருக்கிறாரு? அவருடைய உபாசனாமூர்த்தியாக ராமச்சந்திரமூர்த்தியை கொண்டு சேர்க்கிறார். ஏன்னா அவருடைய உபாசனாமூர்த்தி மூல ராமச்சந்திரமூர்த்தி. அந்த மூல ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட அவர் இப்போ பிரார்த்தனை பண்றாரு. மீண்டும் வாயுதேவர் பற்றி பின்னால சொல்றாரு. இருந்தாலும் இந்த இடத்துல சொல்றாரு மாதிரி லக்ஷ்மி நரசிம்மருடைய ரூபமாக இருக்கக்கூடியவரை, ஏன்னா அவர் லக்ஷ்மி நரசிம்மரையும் உபாசனம் பண்றாரு, ராமச்சந்திரமூர்த்தியும் உபாசனம் பண்றாரு, ஹயகிரீவும் உபாசனம் பண்றாரு, கிருஷ்ணரை உபாசனம் பண்றாரு. ஸோ லக்ஷ்மி நரசிம்ம ரூபத்தில் ரூபமாக உள்ள ராமச்சந்திரமூர்த்தி மிகவும் தயவு உள்ளவர். நீங்கள் பொறுமை கடல், பக்தர்களுடைய ரொம்ப பிரியமானவர் இருக்கக்கூடியவங்க. பக்தர்கள் புரிய குற்றங்கள் குறைகளை எல்லாம் நீங்கள் பொறுத்து ரட்சிக்கக்கூடியவர்கள். அவச்சாரம் பண்ணா கூட தப்பு பண்ணா மன்னிக்கும் திறமை எண்ணம் உள்ளவர்கள். தேசத்துக்கும் காலத்திற்கும் இந்த உலகத்துக்கும் இந்த காலத்துக்கும் எல்லாத்துக்கும் அதிபதி. மொத்த பிரம்மாண்டத்துக்கு இவர் தானே அதிபதி, எஜமானர். தேகம் இந்திரியங்களின் அதிபதி. சூரிய வம்ச கொடி, சூரிய வம்சத்தில் அவதாரம் பண்ணவர். பரத சத்ருகனர்களுடைய அண்ணன். ஆஞ்சநேயரால் எப்பொழுதும் பூஜிக்கப்படக்கூடிய சீதா சமேதர் இருக்கக்கூடிய இந்த ராமச்சந்திரமூர்த்தியை அவர் பிரார்த்தனை பண்றாரு. உங்களுடைய இதுல நான் இப்ப சங்கல்பம் செய்கிறேன், உங்களுடைய இதுல நான் சங்கல்பம் பண்றேன் அப்படிங்கிறாரு. இப்பதான் உண்மையிலேயே அந்த சங்கல்பம் என்னங்கிறது வராது. தொதாக்ஞா தத் பிரசாதா தத் பிரேரணா தத் பிரீத்தியத்துவம் துவாம் உத்திஷ துவாம் அனுஸ்மரேன ததாக்ஞா நேத்தேன மன்னியாமக்கேன சொல்றாரு. இந்த இடத்துல பாருங்க, டோட்டலா சரண்டர் ஆயிட்டாரு. உன்னுடைய ஆணையால், உன்னுடைய அருளால், உன்னுடைய தூண்டுதலால் நீ எப்படி விரும்புறையோ அந்த மாதிரி உன்னை கருத்தில் கொண்டு, உன்னை நினைத்து கொண்டு நான் சங்கல்பம் செய்கிறேன். என்னை நியாமகராய், அதாவது என்னைய கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரான வாசுதேவரின் நியதிப்படி, உன் ஆணைப்படி இந்த சங்கல்பம் செய்யறேன். அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு? நான் செய்யல, என்னுள்ள இருக்கிற வாயுதேவர் செய்ய வைக்கிறார். அது யாரு முன்னால? உன்னுடைய ஆணையினால. கரெக்டா அந்த பாயிண்ட்ல ராவிசவன் எங்கேயுமே டிவியேட் ஆகவே இல்லை. எல்லாம் உன்னுடைய ஆணைப்படி, வாயுதேவர் காட்டிய வழிப்படி அவரால் இயக்கப்பட்டு நான் இது செய்யறேன்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதுல நான்கிற வார்த்தையே வரல பாருங்க, நான் செய்யறேன்னு வரல, எல்லாம் உன்னுடைய ஆணைப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. அந்த வாயுதேவர் பத்தி மறுபடியும் அவர் சொல்றாரு பாருங்க. சத்தாபிரத வாயுநாமக, சேஷ்டாபிரத பிராணநாமக, தாரணாபிரத தர்மநாமக, முக்தி பிரத பக்தி நாமக, ரூப விசேஷைஹி. அந்த முக்கிய பிராணர் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்காக அவர் அனுகிரகம் பண்றார். அதே மாதிரி அசைவித்தல், நம்மளோட மூமெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிராணன்கிற பெயர்ல அவர் நமக்கு அசைவித்தார். அவர் தான் முக்கிய பிராணர். அவர் பிராணன் இல்லைன்னா நமக்கு அசைவு கிடையாது, நம்ம சவமாயிருவோம். அதனால அந்த அசைவு கொடுக்கறது அந்த முக்கிய பிராணர். நம்ம எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம சர்வைவலுக்கு யார் இருக்கா? அவர் முக்கிய பிராணர் தான் இருக்காரு. அதே மாதிரி தாரணை, இந்த வாழ்க்கையில் நம்ம பொறுமை, தாரணை அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், சர்வைவல், அதுக்காக சஸ்டன்ஸ், அதுக்கும் அவர் என்ன அந்த தன்மை தர்ம நிலையில் இருக்காரு. அதே முக்தி கொடுக்கக்கூடியவரும் முக்கிய பிராணதேவரும் சொல்றாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முக்கிய இது வீடு பேரு தரக்கூடியவர், அதாவது முக்தி தரக்கூடியவர் பகவான் தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லும் போது இந்த இடத்துல முக்கிய பிராணதேவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னால் ஒரு பாயிண்ட நம்ம புரிஞ்சுக்கணும். முக்கிய பிராணதேவர் அவராக எதுவும் செய்யல, அவருடைய யாரோட ஆணைக்கு உட்பட்டு செய்யறாரு? சாட்சாத் மகாவிஷ்ணுவோட ஆணைக்கு உட்பட்டு அவர் செய்யறாரு.
அதனால மகாவிஷ்ணு தான் வழிகாட்டுறார். இவர் வந்து அது மகாவிஷ்ணுவோட ஆணையை நிறைவேற்றுகிறார். அப்படி எடுத்துக்கணும். இவர் வந்து முக்தி தராருன்னு நம்ம முக்கிய பிராண தேவர் முக்தி தராருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த முக்கிய பிராண தேவரே யாருடைய ஆணையை செய்யறாருன்னா சாட்சாத் பகவானுடைய ஆணையப்படித்தான் செய்கிறார். மத் கிருஷித்தேன பரமதயாளுனா க்ஷமாசமுதிரேன பக்தவத்சலேன பக்தாபராசகிருஷ்ணா சர்வசாமினா சர்வபிரேரகேன சர்வதாத்திக தேவதா பிரேரகேன சர்வதாத்திகோசர பஞ்சகேன. அந்த முக்கிய பிராணர் எங்க இருக்காருன்னு சொல்றார். நம்ம ஹிருதயத்திலேயே இருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், முன்னாலே சொல்லியிருக்கோம். அவர் வந்து கருணை கடல், பரமதயாளு, ரொம்ப பிழைகளை பொறுக்கும் தன்மை உடையவர். அப்புறம் வந்து பக்தர்கள் மேல் ரொம்ப அன்புள்ளவர். நம்ம செய்ய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும் தன்மை இருக்கக்கூடியவர். எல்லோருக்கும் அவர் வந்து எஜமானராக இருக்கார். எல்லோரையும் வேலை செய்ய தூண்டுபவர். எல்லாத்தையும் அவர் வந்து இது பண்றாரு. அவர் வந்து நம்மளை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறார், தூண்டுகிறார். உத்வேகத்தை கொடுக்கூடார். அவர் தான் எல்லா தத்துவான தேவதைகளையும் எல்லா தத்துவான தேவர்களையும் அவர் தூண்டுகிறார். நம்மள தத்துவான தேவதைகள்ங்கிறது கர்மேந்திரங்கள், ஞானேந்திரியங்கள், இதுக்குண்டான தேவதைகளை எல்லாம் வேலை செய்ய வைக்கிறது யார் அப்படின்னு அவர் தான். அந்த முக்கிய பிராணர் இல்லைன்னா என்ன, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிடும். அதனால அது தூண்டுவராக இருக்கிறார் சொல்லி முக்கிய பிராண தேவரை இந்த இடத்துல மீண்டும் அந்த முக்கிய பிராணர் மூலமாக நான் சங்கல்பம் செய்யறேங்கிறத இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. ததா தத்பிரேரணா பிரயுக்தாசேஷ துர்மத பஞ்சகேன அதைவ பிரபஞ்சன சப்தவாசேன பிரதிதினம் பிரதட்சணம் புத்தி சோதகேன. அவர் வந்து தூண்டுதலா இருக்கக்கூடியவர்னா தத்துவாமன தேவதைகள் சாத்வீகமான தேவதைகளும் தூண்டுவரா இருக்கார். அசுர குணம் உள்ள தேவதைகளையும் இவர் தான் தூண்டுகோல இருக்கார். அவர்களுக்கெல்லாம் இவர் தானே இருக்கார். எல்லா இடங்களும் முக்கியமான தேவர் இருக்கிறார். அவர்களையும் இவர் தான் தூண்டு வைக்கிறார். ஆனா அந்த மாதிரி அந்த தைத்தியர்கள் அதாவது அசுரர்கள் மூலமாக தூண்டுவராய் இருக்கக்கூடிய இருந்தாலும் அவர்களுடைய அந்த எண்ணங்களை அவருடைய முயற்சிகளெல்லாம் தூள் தூளாக்கக்கூடியவர் இவர். அவருக்கு அதனால்தான் வாய்க்கு பிரபஞ்சனர்னு அர்த்தம். பிரபஞ்சனர் அப்படின்னா அதை டோட்டலா உடைச்சு தூள் தூளாக்கக்கூடியவர்னு பேரு. எதை தூள் தூளாக்குவர்? தைத்தியர்கள், அதாவது கெட்ட குணமுள்ளவர், பக்தர், குற்ற குணமுள்ளவர்கள் செய்யக்கூடிய தவறான செயல்களை எல்லாம் தூள் தூளாக்கக்கூடியவர். வாயுதேவர் தினந்தோறும் ஒவ்வொரு நொடியிலும் நம்முடைய புத்தியை தெளிவாக்குகிறார். அதாவது டெய்லி நமக்குள்ள கெட்ட எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். அதையெல்லாம் அவர் என்ன பண்றாரு, கிளீன் பண்ணி அதை வந்து நம்ம மனசு சுத்தப்படுத்திட்டே இருக்கார். அப்பேற்பட்ட வாயின் மூலம் நான் சங்கல்பம் செய்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்தாப்புல சர்வ கர்ம கர்த்தரா, சர்வ கர்ம காரயித்ரா, சர்வ கர்ம சுவாமினா, சர்வ கர்ம சமர்ப்பகேன, சர்வ கர்ம பலபோக்தரா, சர்வ பலபோஜயித்ரா, சர்வ பிரேரகேன, சர்வ கர்மோத்போதகேன, சர்வகர்ம சுத்திப்பிரதேன, சர்வகர்ம சித்திப்பிரதேன, சர்வகர்ம நிஷ்டேன, சர்வகர்ம சாட்சினா, சர்வநிஷ்ட பகவத் ரூபோபாசகேன, அசேஷ ஜீவஸ்ஸ நிசங்கே அநாதிகாலே தர்மாதர்ம திருஷ்டு. அது வாயு பகவானை பத்தி மறுபடியும் இங்க சொல்றாரு. எல்லாருடைய கை கர்மங்களையும் வேலைகளும் அவர் செய்கிறார். அவர் நம்ம மூலமா செய்ய வைக்கிறார். அவர் மூலம் கர்மங்களை செய்கிறார். எல்லா கர்மங்களுக்கும் எஜமான சுவாமி அவர் தான் இன்சார்ஜ். அதுக்கு இந்த கம்ப்ளீட்டா இருக்கார். அவர் தான் ரெஸ்பான்சிபிள் பாருது. அதுக்கு அந்த மாதிரி செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும் வேலைகளையும் கடைசியில் அவர் வந்து யார்கிட்ட சமர்ப்பணம் பண்ணார்? ஹரியிடம் சமர்ப்பணம் பண்ணுகிறார். எல்லோருக்கும் அதனுடைய பலன்களை, செய்வதனுடைய பலன்களை நமக்கு அவர் கொடுக்கிறார். அதுல எல்லா கர்மங்களையும் சம்ஸ்காரங்களை தூண்டிவிட்டு கர்மங்களின் செய்திகளை அபிவிருத்தி செய்கிறார். எல்லா கர்மங்களும் தூய்மைப்படுத்துகிறார். எல்லா செய்திகளையும் அவர் வந்து சரியான ஒரு வழிகாட்டி அவர் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லா கர்மங்களிலும் ஸ்ரத்தை நிஷ்டை முதல்வரை தருகிறார். எல்லா கர்மங்களுக்கும் சாட்சியாக இருக்கிறார். எல்லா கர்மங்களையும் தூண்டுகிற பகவானின் ரூபங்களை உபாசிக்கிறார். மற்றும் வாயுதேவர் எண்ணற்ற ஜீவர்களின் எண்ணற்ற காலம் முதற்கொண்டு வரும் அனாதி கால தர்மம் அதர்மம் மொழிகளை பார்க்கிறார். இதுவரை நம்ம இதை பார்ப்போம். அதாவது எல்லாத்திலையும் மீண்டும் வாயுதேவரை பற்றி தான் மீண்டும் இந்த சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. நான் செய்வது ஒன்றுமில்லைங்கிறத இந்த இடத்துல தெளிவா சொல்றாரு. ஒவ்வொரு கைங்கரியும் சேவைகளும் செயல்களும் நான் செய்வதில்லை. எனக்குள்ளே இருக்கக்கூடிய வாயுதேவர் தான் எல்லாத்தையும் தூண்டுகிறார். அவர் தான் செய்விக்கிறார். நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி. ஆனா வாயுதேவர் என்ன செய்யறாரு? நமக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களை எல்லாம் வரும்போதெல்லாம் அதெல்லாம் உடைச்சு தூள் பிரபஞ்சனர் அந்த கெட்டங்கள்லாம் தூளாக்கூடிய படித்தவர் நம்மளை வேலை செய்ய தூண்டுகிறார். இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், நம்மளை தூண்டு வச்சு செய்ய வச்சு நற்காரியங்களை செய்ய வச்சு அதன் மூலம் நல்ல பலன்களை அனுபவிக்கிறத அவர் வழிகாட்டுறார். அதே மாதிரி செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் அந்த முக்கிய பிராணதேவர் வந்து யாருக்கு சமர்ப்பணம் பண்றார்? சாட்சாத் ஹரியிடம் சமர்ப்பணம் செய்கிறார். அவர் நமக்கு செய்யறதில்லை, எல்லாத்தையும் ஹரிக்கு சமர்ப்பணம் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த ஸ்டான்ஸால இந்த பேராகிராஃப்ல என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செய்யறது ஒண்ணுமே இல்லை, நான் அகம் கர்த்தா ஹரி கர்த்தா. நான் செய்யறது ஒண்ணுமே இல்லை, நான் அகம் கர்த்தா, நான் ஒண்ணுமே செய்யல. யார் அப்படி பண்றா? ஹரி கர்த்தா, இறைவன் செய்யறார். இறைவன் எப்படி செய்யறாரு?
இறைவன் யாரை தூண்டுகிறார்? வாயு பகவானை தூண்டுகிறார். அப்ப வாயு பகவான் நமக்குள்ளே இருந்து நம்மை செய்ய வைக்கிறார். அதனால நான் செய்யறது ஒண்ணுமே இல்லை. அந்த சாட்சாத் டோட்டல் சரண்டர் டு காடுங்கிறது இந்த இடத்துல ரொம்ப கிளீனா ரவிசன் சொல்லிட்டார். நான் செய்யறது ஒண்ணுமே இல்லை. உன்னுடைய ஆணைப்படி, உன்னுடைய வழிகாட்டுதல் படி, உன்னுடைய இச்சைப்படி வாயு தேவர் அங்கே வேலை செய்கிறார். அந்த வாயு தேவர் என்னை தூண்டுகிறார். என்னுடைய கர்மங்களை அனுசரித்து அந்த வேலைகள் செயல்படுத்தப்படுகிறது. அப்ப என்னாச்சு? நம்ம கர்மாவுக்கு வேலைகள் நடக்குது. ஆனால் செய்கிறது வாயு தேவர். இந்த செய்ய வைக்கிறது இறைவன் ஹரி. அதனால நான் அகம் கர்த்தா, நான் ஒன்றும் செய்யவில்லை, ஹரி கர்த்தா, இறைவன் செய்கிறான் என்கிற ஒரு நியதியோட இந்த இடத்துல அவர் சங்கல்பத்தை இப்பதான் கொண்டு வர்றாரு. நான் இப்ப சங்கல்பம் பண்றேங்கிறதுக்கே இவ்வளவு பிரியாமல் இப்படி முன்னரே இவ்வளவு சொல்லியிருக்காரு. அடுத்தாப்புல அவர் என்ன செய்ய போற சங்கல்பம் கடைசியா ஒரே ஒரு லைன்ல அவர் சங்கல்பம் சொல்லிட்டாரு. அந்த சங்கல்பத்தை நம்ம நாளைக்கு நம்ம அதை பார்த்து அன்னைக்கு அது மோஸ்ட்லி நாளைக்கு நிறைவு பகுதியாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது உங்களுக்கு அதாவது எல்லா இந்த மொத்தமா இந்த பிராசனத்துல எல்லாத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா முக்கிய பிராணதேவர் தான் வாயு பகவானுக்கு தான் அவர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, அவருக்கும் மத்வாச்சாரியருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இது பூரா சொல்லியிருக்காரு. அவருடைய பரம குரு மத்வாச்சாரியர். அதனால அவர் குருவை வணங்கி நான் செய்யறது ஒண்ணுமே இல்லை, எனக்குள்ள முக்கிய பிராணதேவர் செய்கிறாரு, அந்த முக்கிய பிராணதேவரை இறைவன் தூண்டுகிறார் என்கிற ஒரு கான்செப்டை ரொம்ப தெளிவா ஒவ்வொரு இடத்துல அதுக்கு உண்டான விளக்கங்கள் ஆதாரங்களோட சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. அதான் இது எல்லாமே அதுக்கு உண்டான ஆதாரங்கள். இது இப்படி பண்றாரு விஷயத்த சொல்லி கடைசியா அவர் சொல்றாரு, நான் செய்யறது ஒண்ணுமே இல்லை, என்னுள்ளே இருக்கக்கூடிய வாயு பகவான் உன்னுடைய ஆணைப்படி செய்கிறார், அதனால இது எனக்கு ஒன்றும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லி ராகவேஸ்வரன் சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு ஆகாமிய கர்மா நம்மை அண்டாமல் இருக்கும். இது நமக்கு ஒரு வழிகாட்டியாக ராகவேஸ்வரன் செய்துட்டு இருக்காரு. இதனுடைய விவரங்களை அவர் என்னமான சங்கல்பம் பண்றாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபப்லி நாளைக்கு நிறைவு பகுதியாக அமையும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக குரூப்ல உங்க சந்தேகங்களை கேட்கலாம். எனக்கு தெரிந்த அளவில் நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். தெரியலன்னா பெரியவர்களை கேட்டு சொல்றேன், இல்லைன்னா தெரியலன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதான். சரிங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தெளிவற்ற நிலைமையில் இதானும் இதில் விஷயங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு மெசேஜ் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் அதை சரி செய்து கொள்கிறேன். நானும் கரெக்ட் பண்ணிக்குவேன். உங்களுக்கும் அதை தெளிவுபடுத்த நான் முயற்சி பண்றேன். ஏன்னா இன்று காலையில் கொடுத்த மெசேஜில் நேற்று காலையில் கொடுத்த மெசேஜில் தெளிவற்ற நிலைமை 2 பேர் சொன்னதுனால தான் மீண்டும் அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் போட்டேன் நான். ஐ திங்க் அது எல்லாருக்குமே அது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் ஐ டேக் லீவ் ஆஃப் யூ. குருராஜா அர்ப்பணமஸ்து. மீண்டும் நாளை சந்திப்போம். குருராஜா.